கோவாவில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு வருகிறார். பிரதமர் மோடியும் இந்த மாநாட்டில் பங்கேற்க கோவா செல்கிறார். அப்போது கூடங்குளத்தில் இந்திய ரஷ்ய கூட்டமைப்பில் 3வது மற்றும் 4வது அணு உலைகளை அதிபர் புதின் தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியா ரஷ்யா இடையே ஆயுதங்கள் வாங்குவது தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் இரு தலைவர்கள் முன்னிலையில் நாளை கையெழுத்தாக உள்ளது. பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் மற்றும் ரஷ்ய நிறுவனமான ரோஸ்டெக் ஸ்டேட் கார்ப்பரேஷன் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ரஷ்யாவிடமிருந்து அதிநவீன S-400 ரக வான் தாக்குதலை தடுக்கும் ஏவுகணைகளை 39,000 கோடி ரூபாய் கொடுத்து இந்தியா வாங்குகிறது. இதன் மூலம் வான் வழியான தாக்குதல்களை இந்தியாவால் எளிதில் முறியடிக்க முடியும். மேலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் சுமார் $100 கோடி மதிப்புடைய 200 காமோவ் இலகுரக ஹெலிகாப்டர்களை கூட்டாக உற்பத்தி செய்வது குறித்தும் புதின் வருகையின் போது இறுதி செய்யப்பட உள்ளது. பழையதாகிவிட்ட சீட்டா, சேட்டக் ஹெலிகாப்டர்களுக்கு மாற்றாக இந்த புதிய ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும்.